Hello everyone, this is Jennifer Amalraj. இந்த வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங்கான கோல்டன் ரூல்ஸ் அண்ட் எப்போலாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் எப்போலாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது. நிறைய ட்ரேடர்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் எமோஷன்ல சஃபர் ஆவாங்க. ஒன்னு பயம், இன்னொன்னு பேராசை. இந்த பயமும் பேராசையும் நம்மள அறியாமலே நமக்குள்ள வரதான் செய்யும் ட்ரேட் பண்ணும்போது. பட் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். யாரு ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்களோ அவங்களால தான் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியும். யாரால பேலன்ஸ் பண்ண முடியலையோ அவங்க அந்த ஃபீல்டுல ஃபெயில் ஆயிருவாங்க. இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேடர் எடுத்துடுங்க. ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ரெண்டு பேர்ல யார் இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரேடரோட நேம் கார்த்திக்னு எடுத்துடுங்க, இன்னொரு ட்ரேடரோட நேம் சிவான்னு எடுத்துடுங்க. இப்போ கார்த்திக் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாரு, எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாரு அண்ட் முக்கியமா பேலன்ஸ்டா இருக்காரு. சிவா பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களால டிசிப்ளினா இருக்க முடியல அண்ட் ட்ரேடிங் ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ண முடியல. இப்போ இங்க யார் சக்சஸ் ஆவான்னு கேட்டா கண்டிப்பா கார்த்திக் தான் சக்சஸ் ஆவாங்க. இந்த ஃபீல்டுல ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க, பட் ரெண்டு பேராலுமே சக்சஸ் ஆக முடியாது. ஸோ இங்க எல்லா பிகினர்ஸ்க்கு என்ன தெரியணும்னா இங்க சக்சஸ் கொடுக்கறது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்க எப்படி டிசிப்ளினா இருக்கிறீங்க, எப்படி நீங்க வந்து ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, இதை வச்சுதான் நீங்க இங்க சக்சஸ் ஆக முடியுமா இல்லையாங்கிறது டிசைட் பண்ண முடியும். இப்போ சிம்பிளா சொல்ல போனா ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே டீச்சர் தான் டீச் பண்றாங்க, ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. ஆனா அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. யார் நல்லா படிக்கிறாங்களோ, யாருக்கு அதிகமா பிராக்டிகல் அண்ட் தியரி நாலேஜ் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. ஈவன் காலேஜ்ல மட்டும் கிடையாது, நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு 4-5 பேர் ஒரே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த 4-5 பேரும் சக்சஸ் ஆவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. யாரு சூப்பரா பிளான் பண்ணி பிசினஸ் பண்றாங்களோ அண்ட் யாரு அவங்கள நம்பி பிசினஸ் பண்றாங்களோ அவங்க சக்சஸ் ஆவாங்க. யாரு பிளானே இல்லாம மத்தவங்களை டிபெண்ட் ஆகி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க ஃபெயில் ஆவாங்க. இவ்வளவுக்கும் இந்த 4 பேரும் ஒரே பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, பட் இதுல யார் வந்து சக்சஸ் ஆகுறா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல வந்து எல்லாராலுமே சக்சஸ் ஆக முடியாது. இங்க யாரு கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க, பிளான் பண்ண மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா, ஃபாலோ பண்ணதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா, இதை வச்சுதான் அவங்களால சக்சஸ் ஆக முடியும். இந்த காரணத்துக்காக தான் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இந்த எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும், மொத்த பணத்தையும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லோன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணி பாருங்க, ஈஸியா எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். செகண்ட், உங்களுக்குன்னு வேற ஒரு இன்கம் கண்டிப்பா இருக்கணும். ட்ரேடிங் மட்டும்தான் இன்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங்ல 1 மந்த் ப்ராஃபிட் வரும், அடுத்த மாசம் லாஸ் வரும், அடுத்த மறுபடியும் ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி மாறி மாறி தான் வரும். எல்லா மாசமும் நம்மளால ப்ராஃபிட் கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ சப்போஸ் 1 மந்த் உங்களுக்கு லாஸ் வந்துட்டு அப்படின்னா அது உங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக அடிஷ்னலா உங்களுக்கு இன்கம் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடை வந்து வாடகைக்கு விட்டு அது மூலமா வர இன்கம், இல்லைன்னா ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நீங்க வாடகைக்கு விட்டுருப்பீங்க அது மூலமா வர இன்கம், அந்த மாதிரி ஒரு இன்கம் வந்து அடிஷ்னலா இருக்கணும். ட்ரேடிங்கே வந்து சைட்ல நீங்க பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியா உங்களால எமோஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்க வெறும் ட்ரேடிங் மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்கிறீங்க, வேற எந்த ஒரு இன்கம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னா ட்ரேடிங்ல சின்ன லாஸ் வந்தா கூட அது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணும். தேவையில்லாம நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, தேவையில்லாத பயம் இது எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களால ப்ராப்பரா பிளான் பண்ண முடியாது, ஈவன் ட்ரேடிங் ரூல்ஸ் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். வெறும் ட்ரேடிங் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா. சப்போஸ் உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் யாராவது ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க, இல்ல அவங்க வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலமா உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா இருந்து ட்ரேடிங் பண்றதுல தப்பு கிடையாது. அப்படி பண்ணும்போது ஈஸியா நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆயிருவீங்க. ஏன்னா லாஸ் வரும்போது அது உங்களை பாதிக்காது. அடுத்து எமோஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க எப்பவும் பிசிக்கலா மென்டலா ஓகேயா இருக்கீங்களோ அப்ப மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்ல வெறும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் இன்வால்வ் ஆகாது, இங்க முக்கியமா இன்வால்வ் ஆகுறது வந்து மென்டல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க வந்து மென்டலா ஓகேயா இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. ஸோ எப்போ நீங்க மென்டலி ஓகேயா இருக்கீங்களோ அப்போதான் நீங்க ட்ரேட் பண்ணணும், மற்ற டைம் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோல எண்டில் எப்போல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரேடிங்க்கு. நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லா பர்சனாலையும் சக்சஸ் ஆக முடியாத காரணமும் இந்த ஒரு ரீசன் தான். ஸோ எமோஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்கேன்னா பிசிக்கலாவும் மென்டலாவும் நீங்க வந்து ஓகே இருக்கும்போது ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, ட்ரேடிங் இன்கம் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கக்கூடாது, உங்க வீட்டில் அடிஷனலா வேற ஏதாவது இன்கம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும், எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். மூணாவது, உங்ககிட்ட இருக்க மொத்த பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி லோன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க, ஈஸியா உங்களால எமோஷன்ஸை மேனேஜ்
மேனேஜ் பண்ண முடியும். எமோஷன்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணிட்டாலே அடுத்த ஸ்டெப் நீங்க ஏற ஆரம்பிச்சிருவீங்க ட்ரேடிங்ல. செகண்ட் முக்கியமான ரூல்ஸ் இப்போ பார்க்கலாம். சில brokerage வந்து எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட 1 lakh தான் இருக்குன்னா அவங்க 5 times எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. ஸோ சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம கிட்ட 1 lakh இருக்கு, ஸோ 5 lakhs அவங்க தாராங்கல்ல, அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்ல பண்ணக்கூடாது. உங்ககிட்ட 1 lakh இருக்குன்னா 1 lakh வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க அவங்க கொடுக்குற 5 lakhs வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்க டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்கை நீங்க வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 1000 rupeesல இருக்கு, 5 lakhs உங்ககிட்ட இருக்கப்போ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 500 shares வந்து அந்த ஸ்டாக்ல வாங்குவீங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட டைரக்ஷன்ல அது போகுது அப்படின்னா 1% ஹிட், உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees கிடைச்சிரும். சப்போஸ் அது உங்க டைரக்ஷன்ல போகாம உங்களுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees லாஸ் வரும். ஸோ அந்த ஒரு ட்ரேட்ல உங்க ட்ரேடிங் கேபிட்டல் இருந்து நீங்க 5% லூஸ் பண்ணுவீங்க. இதே இது உங்க கையில இருக்கிற 1 lakh வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் உங்களுக்கு அகைன்ஸ்டா போகும்போது 1% கிட்ட உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா வெறும் 1000 rupees தான் உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ உங்க ட்ரேடிங் கேபிட்டல் இருந்து ஜஸ்ட் 1% மட்டும் தான் நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. புரோக்கர்ஸ் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ண வேண்டாம். தேர்ட் ரொம்ப கம்பல்சரி ரூல் என்னன்னா, உங்களோட ஃபுல் ட்ரேடிங் கேபிட்டல் எடுத்து ஒரே ட்ரேட்ல யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் வந்து 1/3 இல்லைன்னா 1/4 மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட 1 lakh rupees இருக்கு அப்படின்னா 25,000 rupees வச்சு மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. மீதி பணம் அப்படியே உங்க அக்கௌண்ட்ல இருக்கட்டும். ஃபோர்த் ரூல் என்னன்னா, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும். இது ட்ரேடிங் பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது. எந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் பிளான் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படி பிளான் இல்லாம நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். அதே மாதிரி தான் ட்ரேடிங் பிசினஸ்லயும் இதை நீங்க பிசினஸா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளான் பண்ணி தான் நீங்க இந்த பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் என்னோட பழைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களோட ட்ரேடிங் ரூம்ல ஒரு ஒயிட் போர்டு வச்சுடுங்க. நீங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத பிளானிங் எல்லாம் அந்த ஒயிட் போர்டுல எழுதிட்டே இருங்க. ஸோ அப்படி எழுதும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரேட் பண்ணும்போது அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ட்ரேடிங்ல பொதுவாக நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, மற்றவங்கள டிபெண்டாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது வச்சு மட்டும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில கிளாஸ்ல வந்து கால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கால்ஸை டிபெண்ட் ஆகி அப்படி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க லேர்ன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு மற்றவங்கள டிபெண்ட் ஆகி அவங்க என்ன கால்ஸ் கொடுக்குறாங்களோ, அவங்க பை பண்ண சொல்றாங்களா செல் பண்ண சொல்றாங்களா அதை டிபெண்ட் ஆகி மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க எந்த பிசினஸ்லயுமே மற்றவங்கள டிபெண்ட் ஆகி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களை நம்பி மட்டும் தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும் மத்தவங்கள டிபெண்ட் ஆகி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டுல நீங்க சக்சஸ் ஆக முடியாது. அதுவும் நிறைய பிகினர்ஸா நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டில எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அவங்களோட அனாலிசிஸை ஃபாலோ பண்ணாம சில யூடியூப் சேனல்ல போடுற வீடியோஸை டிபெண்ட் ஆயிருப்பாங்க. நிறைய யூடியூப் சேனல்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதை டிபெண்ட் ஆயிருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவங்க எந்த லெவல்ஸ்ல சொல்றாங்களோ அந்த லெவல்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. எப்பவுமே நீங்க ஒரு இடத்துல பை பண்றீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் சொன்னா மட்டும் தான் நீங்க பண்ணணும். இன்னொருத்தர் சொல்றாரு அப்படிங்கறதுக்காண்டி பண்ணக்கூடாது. அதுவும் சில ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அனாலிசிஸ் படி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வேற ஒருத்தர் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்க கண்டிப்பா மேல ஏற சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு இவரோட அனாலிசிஸ் அப்படியே விட்டுட்டு அவர் சொன்னாரு அப்படிங்கறதுக்காண்டி பை பண்ணுவாரு. ஸோ எல்லா ட்ரேடர்ஸ் எப்பவுமே உங்களோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற யாரையும் டிபெண்டா இருக்காதீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, ட்ரேடிங்ல எப்பவுமே ஸ்மால் ப்ராஃபிட்டை புக் பண்ற மாதிரி பார்த்துடுங்க. அதிகமான ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத லாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்பவுமே ஸ்மால் ப்ராஃபிட்ல புக் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. இப்போ சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ப்ராஃபிட் தான் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. அந்த ஸ்மால் ப்ராஃபிட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆயிருவாங்க. பட் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இப்போ என்ன தோணும்னா, இப்போ நம்ம ஹோல்டு பண்ணிருந்தோம்னா இதை விட அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்கலாமே. இப்போ 5,000 rupeesல நீங்க எக்ஸிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். சில நேரம் 20,000 30,000 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அழகா 30,000 rupees ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், தேவையில்லாம எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து சில ட்ரேடர்ஸ்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி தாட் எப்பவுமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு நாளைக்கு இப்போ 5,000 rupees இல்ல 10,000 rupees வந்து ப்ராஃபிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா நாளுமே உங்களோட ப்ராஃபிட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 30,000 40,000 சொல்லி போகாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். மீதி நாள் என்ன ஆகும்னா நீங்க எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் சில நாள் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க ட்ரேடிங்ல எல்லா நாளுமே ட்ரெண்டிங்கா இருக்காது. ட்ரெண்டிங்கா இருக்கும் போது தான் நமக்கு அதிக ப்ராஃபிட் வரும். மேக்ஸிமம் ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டார்கெட் செட் பண்ணிட்டு ஸ்மால் ப்ராஃபிட்ல மேக்ஸிமம் எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துடுங்க. அடுத்த ரூல் என்னன்னா, மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது.
இந்த டைம் ட்ரேட் பண்ணணும், இந்த டைம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ட்ரெண்ட் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைம் நீங்க மார்க்கெட் டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் முடிகிற டைம்ல நீங்க டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னா, சப்போஸ் நீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 1 or 2 ஸ்டாக்கை மட்டும் பிக் பண்ணி அதுல மட்டும் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணணும். எல்லா ஸ்டாக்லயும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டாக்கை உங்களால க்ளோஸ் அப்சர்வ் பண்ண முடியும், அதை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நிறைய ஸ்டாக்கை சூஸ் பண்றீங்கன்னா உங்களால மாஸ்டர் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணுங்க. அது எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுது, எந்த டைம் ரிவர்ஸ் எடுக்குது, எந்த டைம்லாம் வந்து நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து மாஸ்டர் பண்ணாதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, எல்லா ட்ரேடுக்குமே நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இது வந்து சாதாரண ரூல் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சில ட்ரேடர்ஸ்க்கு 2 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கும், 3ஆவது நாள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே எக்ஸிட் ஆயிருவாங்க, அந்த லாஸை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன ஆயிருக்கும்னா, அன்னைக்கு அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அடுத்து மறுபடியும் அவங்க டைரக்ஷன்ல போயிருக்கும். ஸோ அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள என்ன தாட் வரும் அப்படின்னா, ஏன்டா ஸ்டாப் லாஸ் போட்டோம், ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தா அழகா இவ ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், தேவையில்லாம லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மைண்ட் செட்லேயே அடுத்த நாள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், பட் அந்த டைம் எக்ஸிட் ஆகாம அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நேத்தைக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அவங்க டைரக்ஷன்லேயே போச்சு. ஸோ அது மூலமா கிடைக்க ப்ராஃபிட்டும் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி போயிருமோ அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, நான் எக்ஸிட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஹோல்டு பண்ணுவாங்க. பட் அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா செம்ம ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தா லாஸ் கம்மியா தான் இருந்திருக்கும், பட் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம அப்படி ஹோல்டு பண்ண போய் பெரிய லாசஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிகினரா இருக்க நிறைய ட்ரேடர்ஸ் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 2-3 நாள் டிசிப்ளினா இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட டைரக்ஷன்ல போறதை பார்த்துட்டு இனி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ண வேண்டாம், அடுத்து மறுபடியும் நம்மளோட டைரக்ஷன்ல போகுது, நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து ஸ்டாப் லாஸ் போடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன லாசஸ்ல முடிய வேண்டிய விஷயத்த பெரிய லாஸ்ல போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்க எல்லா பிகினர்ஸுமே கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட லாஸ் கம்மியா இருக்கிற வரைக்கும் உங்களால ஈஸியா அந்த ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா லாஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா ரெக்கவர் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ்க்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்போஸ் நீங்க லாஸ் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ஃபுல்லா ட்ரேட் பண்ண போறது எல்லாமே லாஸ் ரெக்கவர் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கு. அந்த டைம்ல ஃபுல்லா உங்களால டிசிப்ளினாவும் இருக்க முடியாது. சில நாள் நீங்க சரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம வெளியே வந்தீங்கன்னா மறுபடியும் லாஸ் வரும், அதை ரெக்கவர் பண்றதுக்கு மறுபடியும் ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியும். இப்போ எப்போல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போற டைம்லாம் நீங்க ட்ரேட் பண்ணாம இருந்தாலே பெரிய லாஸஸை அவங்களால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே ட்ரேட் எடுக்கும்போது 10,000 rupees ப்ராஃபிட் டார்கெட் செட் பண்றீங்க, 3,000 இல்லைனா 4,000 rupees ஸ்டாப் லாஸா வந்து செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட்ல 10,000 rupees ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து இப்போ நீங்க செகண்ட் ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ட்ரேட் எடுக்க போகும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு இந்த மாதிரி தாட் வரும். சில நேரம் நம்ம எடுத்த 10,000 rupees ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு 1,000 rupees கூட லாஸ் வரக்கூடாது, நமக்கு இந்த ட்ரேட்லயும் ப்ராஃபிட் கண்டிப்பா வரணும், அந்த மாதிரி தாட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா செகண்ட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது சகஜம் தான். அதை உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா இங்க நீங்க எமோஷனல் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சோ அந்த டைம் நீங்க செகண்ட் ட்ரேட அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லாஸை உங்களால அவாய்ட் பண்ணிக்க முடியும். சோ எப்ப நீங்க செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல உங்களுக்கு 10,000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது அதுல லாஸ் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, அதை பத்தி நீங்க ஒரி பண்ணல அப்படின்னா நீங்க செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம். மத்தபடி ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல இருக்க ப்ராஃபிட்ல கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு குறையக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ட்ரேட நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து நீங்க எப்பெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா, அதிகமா சந்தோஷமா இருக்கும் போது. சப்போஸ் உங்களுக்கு 2 நாள் தொடர்ச்சியா ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கு, அதுவும் கரெக்டா உங்களோட ப்ராஃபிட் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்து போகுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, கரெக்டான டைம்ல நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல தேர்ட் டே நீங்க ட்ரேட் எடுக்கும் போது அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், பட் உங்களால அந்த ஸ்டாப் லாஸை ஏத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டா போக போக பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2 நாள் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அண்ட் உங்களோட லெவல்ஸை கரெக்டா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது உங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2 days இல்லைன்னா 2 weeks தொடர்ச்சியா ப்ராஃபிட் வருது அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அப்படி ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ட்ரேட் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும், கொஞ்சம் பிரேக் விடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 days இல்லைன்னா 2 weeks கிட்ட கண்டினியூஸா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அதால உங்க லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, நீங்க கரெக்டா தான் ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை உங்க மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேட் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து எப்போ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா, கண்டினியூஸா லாஸ் வரும்போது
வரும்போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 டேஸோ இல்லைன்னா 2 வீக்ஸ் கண்டினியூஸா லாஸ் வருது அப்படின்னா அடுத்து நீங்க வந்து பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் நீங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு 2 டேஸ் கண்டினியூஸா லாஸ் வருது அப்படின்னா தேர்ட் டே நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க நார்மலாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அதாலேயே உங்களால ப்ராப்பரா ட்ரேட் பண்ண முடியாது, ப்ராப்பரா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லாஸஸை அதிகப்படுத்திட்டே இருப்பீங்களே தவிர உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைம் நீங்க மேக்ஸிமம் அந்த 1 வீக் ஃபுல்லா நீங்க ட்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதுலயா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஈஸியா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்து நீங்க எப்ப ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா மென்டலி டிஸ்டர்பா இருக்கும்போது ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் நீங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆயிருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மைண்ட் செட்ல வந்து ட்ரேட் பண்ணும்போது லாசஸ் வரும். ஸோ நீங்க மைண்ட் அளவுல ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அந்த டைம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. மற்ற டைம் நீங்க டிஸ்டர்பா இருக்கும்போது ட்ரேடே பண்ணாதீங்க. இது பிராக்டிகலா சொல்லணும்னா காலையில எழும்பின உடனே எல்லா ட்ரேடர்ஸும் கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பெட்ல இருந்து எழும்பின உடனே கடகடன்னு லேப் ஆன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண இருக்கக்கூடாது. நீங்க அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். இல்லைன்னா ஒரு இடத்துல அமைதியா இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும். நீங்க மைண்ட் அளவுல ஃப்ரீயா இருக்கீங்க, நார்மலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லைன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டோ தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா அதால நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னா அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா நாளும் நீங்க நார்மலா இருப்பீங்க. நார்மலா இருக்கும்போது ப்ராப்பரா உங்களால ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். என்னைக்கு நீங்க மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்களோ அப்போ உங்களால ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த எரிச்சலை வந்து ட்ரேடிங்ல காட்டுவீங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எரிச்சல் தான் வரும் தவிர நல்ல ரிசல்ட் எதுவும் வராது. ஸோ அந்த டைம் நீங்க ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அபசகனமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி டைம்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்காக சொல்றேன். எனக்கு எப்பவுமே காலையில எழும்பின உடனே எல்லாமே கரெக்டா நடந்துட்டே இருக்கணும். சப்போஸ் என்னைக்கு நடக்கிற மாதிரி இல்லாம ஏதாவது வித்தியாசமா எனக்கு நடக்குது, ஏதாவது அபசகனமா நடந்துச்சுன்னா அன்னைக்கு நான் மேக்ஸிமம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா என்ன அறியாமல எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த டைம் நான் வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது அபசகனமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை ஒரு பிசினஸா கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். அப்படி நம்ம அவாய்ட் பண்ணும்போது நமக்கு வரப்போற லாஸஸை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோல எப்பெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே நான் பர்சனலா ஃபாலோ பண்றது. அந்த டைம்ல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் இது சொன்னது. இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண விஷயம் தான். ஓவரா ஹாப்பியா இருக்கும்போது எனக்கு அடுத்து லாஸ் வந்திருக்கு. அடுத்து தொடர்ச்சியா லாசஸ் வரும்போது மேற்கொண்டு ட்ரேட் பண்ணி திரும்ப திரும்ப லாசஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டில் சின்ன சண்டை வந்தா கூட அதை மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அது ட்ரேடிங்ல கொண்டு காட்டும் போது தேவையில்லாத லாசஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி தாட் இருக்கு அப்படின்னா அந்த டைம்லாம் நீங்க ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி பாருங்க. வரப்போகிற பெரிய லாசஸ் உங்களால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் பிசினஸ் இது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களோட பிசினஸ்க்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.